ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரைண்டரில் மாவு அரைக்காமல் ஈஸியாக மிக்சியிலேயே அரைச்சி கம்பு தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. கம்பு தோசை செம்ம டேஸ்டான தோசைங்க, செம்ம வாசமாகவும் இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் கம்பு எடுத்துங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் இட்லி ரைஸு, அப்புறம் அரை டம்ளர் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா அலசிட்டு ஒரு 2-3 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுருங்க. இது நைட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி காலையில் அரைச்சா சீக்கிரம் புளிச்சிரும். அதனால தான் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். அதை நல்லா மூடி போட்டு நைட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ஊறி இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது 2 பேர்லாம் இருந்தால் கிரைண்டரில் கஷ்டப்பட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். கம்பு, ராகி இந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் 1 டம்ளர் ராகியோ கம்போ எடுத்துங்க, 1 டம்ளர் அரிசி, இதே மாதிரி அரை டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்துச்சி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் தான் இது புளிக்கிறதுக்கு டைமு. அதில் நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் நல்லா நறுக்கி போட்டு பொடியாக இந்த மாதிரி சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல வாசமாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இந்த தோசை நம்மளுக்கு ரெடி ஆகுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு தோசையும், சும்மா அரிசி ஃபுல்லாகவே அரிசியில் நம்ம தோசை சுட்டு சாப்பிடாம இந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம் எதுனாலும் 1 டம்ளரும், நம்ம இட்லி அரிசியில் 1 டம்ளரும் போட்டு சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு, செம்ம வாசமான தோசையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஹெல்த்தியான தோசையும் கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.